கைக்குள்ள இருந்த மேட்சை இந்தியா எப்படி விட்டாங்க? எத்தனை இடங்கள்ல இந்தியா இங்கிலாந்தை ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க? அப்படியே இருந்தும் மேட்ச் எப்படி லாஸ் ஆச்சு? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே. இந்தியா இங்கிலாந்து விளையாடிய 2வது T20 போட்டியை பற்றி பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா அபிஷேக் சர்மாவும் அறிமுக வீரரா வைபவ் சூரியவன்சியும் களமிறங்கினாங்க. 2 6 அடிச்ச வைபவ் சூரியவன்சி 14 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் அபிஷேக் சர்மா தொடர்ந்து அதிரடியா ஆடினாருங்க. அவரு 43 ரன்களை அடிச்சு அவுட் ஆனாருங்க. பின்னால வந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 37 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் நிதானமா ஆடின இஷான் கிஷன் 49 ரன்களை சேர்த்து அவுட் ஆனாருங்க. இதுக்கப்புறம் இந்தியாவோட ரன் ரேட் குறைஞ்சாலும் கடைசியில ஹர்ஷித் ராணாவும் திலக் வர்மாவும் அதிரடி காட்டி இந்தியாவோட ஸ்கோரு 190 எட்டுறதுக்கு உதவி பண்ணாங்க. 2வது ஆடின இங்கிலாந்து அணிக்கு முதல் ஓவர்லயே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிர்ச்சி கொடுத்தாருங்க ஹர்தீப் சிங். ஆனாலும் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி புரூக் அசராம அதிரடி காட்ட இங்கிலாந்தோட ஸ்கோரு விறுவிறுன்னு ஏறிச்சுங்க. அவரை அக்சர் பட்டேல் தன்னோட சிறப்பான பந்து வீச்சால அவுட் பண்ணாருங்க. இருந்தாலும் டாம் பெண்டனும் ஜேக்கப் பத்தலும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு இங்கிலாந்து ஸ்கோரை உயர்த்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜோடியை எப்படியாவது பிரிச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில தான் ஹர்தீப் சிங் திரும்ப வந்து பேண்டன் விக்கெட்டை எடுத்தாருங்க. மெல்ல இங்கிலாந்தோட ரன் ரேட்டை குறைச்சாங்க. இங்கிலாந்துக்கு கடைசி 4 ஓவர்ல 49 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. அப்பதான் 14வது ஓவரை வீச வந்தாருங்க ரவி பிஷ்னாய். அவரோட ஓவர்ல 3 நோ பால் 3 6 உட்பட 29 ரன்களை வாரி வழங்கினாருங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு 3 ஓவருக்கு வெறும் 20 ரன்கள் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. மீதம் இருந்த ரன்களை இங்கிலாந்து மிக எளிதா அடிச்சிட்டாங்க. ஜேக்கப் பத்தல் 76 ரன்களை விளாசி கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம களத்துல நின்னாருங்க. இந்தியா கையில இருந்த இந்த மேட்ச் ரவி பிஷ்னாயோட ஒரே ஓவர்ல இங்கிலாந்து பக்கம் போச்சுங்க. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 1-0 அப்படின்னு தொடர்ல முன்னிலை வகிக்கிறாங்க. நன்றி மக்களே.